வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ், சிந்தனையும் சொல் வன்மையும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சிந்தனை திறனை வளர்த்துக்கணும், செறிவான எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கணும். அப்படின்னு சொன்னால் அதற்கு பழக்கம் அத்தியாவசியம். முதல்ல நம்ம எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம படிச்சுக்கணும். ஒரு கட்டுரை படிச்சுக்கலாம், இல்லை ஒரு லெக்சர் காது கொடுத்து கேட்கலாம். நல்லபடியாக கேட்டுவிட்டு அதை நம்ம திருப்பியும் மறுபடியும் சொல்லி பார்க்கலாம். அதில் சொல்லியிருக்கிற செய்தியை வரிசையாக சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் தட் வி வாண்ட் டு டெவலப் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டுக்கிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கோ அந்த செய்தியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுடைய சொந்த வார்த்தைகளில், அதாவது அதே சொல்லியிருக்கிற வார்த்தையில் சொன்னால் அது என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி மாற்றாத சொல்லணும். அது ஒரு செய்யுளாக இருந்தால், ஒரு இங்கிலீஷ் போய்ட்ரியாக இருந்தால், அதுபோல் தமிழ் என்ன கவிதைகளாக இருந்தால் அதுபோல் சொல்கிறது நியாயம். தமிழில் நம்ம என்ன செய்கிறோம், தேவாரம், திருப்புகழ், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னு வைங்க. அதில் எந்த வார்த்தையும் நம்ம மாற்ற முடியாது. எல்லாம் அதெல்லாம் என்னது, கடவுளை பற்றி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடினது. அது அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே சொல்லணும்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணணும், முழு அளவில் மனப்பாடம் செய்து சொல்லணும். அதுபோல் அதில் சொல்லியிருக்கிற செய்தி அதை நம்ம சொல்லணும்னு வைங்க, நம்மளுக்கு என்ன புரியுதோ அது பிரகாரம் சொல்லி பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை அந்த பாசுரங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதில் இருக்கிற பொருளை நம்ம சொல்லி பார்க்கலாம். ஒரு தடவை யூ கேன் ரிசைட் அலவுடு அப்படின்னு நல்லா உறக்க சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அதில் இருக்கிற செய்திகளை விரிவாக எழுதி பார்க்கலாம். அப்புறம் அதை சுருக்கி எழுதி பார்க்கலாம். இது எல்லாமே சாத்தியம்தான். இப்படியெல்லாம் எழுதி பார்க்கும்பொழுது அந்த மொழி இருக்கே அது இன்னும் சிறப்படையும், மொழி இன்னும் சிறப்பாக ஆக்கிக்கொள்ள முடியும். இந்த மொழி சிறப்பாக ஆக்கிக்கொள்ள முடியும்ன்றது ஒரு பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் என்னவோ, அவங்களோட சிலபஸ் என்னவோ அதை மட்டும் படித்தாதான் மதிப்பெண் வரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருப்பான். ஆனால் நம்மளோட அறிவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும், சிந்தனை திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் யோசிக்க முடியும், அவுட் ஆஃப் த வேலை யோசிக்கணுமா, இது என்ன சொல்யூஷன் பார்க்க போகிறோமா, இல்லை வி வாண்ட் டு டெவலப் அவர் நாலேஜ். அதாவது நம்மளோட மூளையில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற செய்தியை விரிவுபடுத்த போகிறோம். அதுக்கு ஒரு பழக்கம் தேவை. அதனால் செய்திகளை நினைவு வச்சுக்கணும், நினைவு வச்சுருந்த செய்திகளை வெளியில் சொல்ல தெரியணும். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை படிக்கணும். அது இது மூணு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு கிளாவர் போல் வச்சுக்கலாம். 3 இடத்துல வச்சுருந்தா 3 ஒரு சமச்சீர் கோணம் இருக்கிற ஒரு முக்கோணம் போல் 3 கோணங்களிலும் தேவையான செய்திகளையும் அப்போ வாங்கி அடுக்கணும். அது என்ன செய்யணும், ஒரு நேரத்தில் இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து மிழுந்து சிறப்பாக என்ன பண்ணும், மிளிரும் பரிமளிக்கும் என்ன சொன்னால் சிறப்பாக அது செயல்படும். அப்போ என்னது, லாங்குவேஜ் என்ன சொல்லும் பொழுது அந்த மொழியின் திறன், அந்த மொழியை மேலும் மேலும் சிறப்புப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு. அதனால் என்ன ஆகும், ஒக்காபுலரி நிறைய கிடைக்கும், புது புது வார்த்தைகள் கிடைக்கும். ஒரே வார்த்தைக்கு வேறு பொருளும் இல்லை, ஒரே பொருளுக்கு வேறு வார்த்தைகள் சொல்ல முடியும். அது எந்த மொழியில், தாய்மொழியில் சிறப்பாக பேசினால் ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. இல்லை பிற மொழிகளிலும் நம்மளுக்கு அதுபோல் ஒரு என்ன இருக்குது, அது ஆண்மை, சொல்லாண்மை இருக்கே, அந்த சொல் சிறப்பாக பேசுறது அது சிறப்பாக தரும்னு சொன்னால் அதுவும் வரவேற்கத்தக்கதான். எதுவும் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியதே, அதில் வாண்டான்னு சொல்லக்கிறதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. அப்படி நம்ம பொதுவாக இதை பழக்கினோமான்னு வைங்க, சிறப்பான பொருள் அதில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் இதில் மொழி காட்சி, மொழி என்னும் வரும்போது என்ன, அடுத்ததுக்கு முன்னாடி என்ன, தாட் அண்ட் லாங்குவேஜ், எண்ண ஓட்டங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இது என்ன, எண்ண ஓட்டங்களை சீர்படுத்திக் கொள்வது நாட் டுவர்ட்ஸ் பர்டைனிங் டு அவர் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, ஆனால் பொதுவாக அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும், சிந்தனை திறன் வளர வேண்டும் என்று சொன்னால் அறிவாற்றல் வளர்த்து கொள்வதற்கு என்ன பண்ணணும், லாங்குவேஜும் எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கணும். தொடர்ந்து ஒரு சீக்வன்ஸ் மாறாமல் யோசிக்க தெரியணும். அது தொடர்புடையது. மேலே அதாவது ஊல் கேதரிங் இல்லை, டே ட்ரீமிங் இல்லை. ஊல் கேதரிங், டே ட்ரீமிங்னா நம்மளுக்கு தேவையானது மட்டும் யோசிப்போம், அதில் இனிமையானது இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நம்ம சௌரியத்துக்கு மட்டும் யோசிப்போம். இப்படி போனால் நம்மளுக்கு தெரியுமா, சில சமயத்தில் ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு 8:45 ஸ்கூல் போனோன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகிற பசங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டால், அந்த 8:45 ஒரு பஸ் ரொம்ப காலியாக வருமா, போனோடனே நம்ம மூட்டையெல்லாம் தோளில் மாட்டிட்டு போகிறாங்கல்ல, அந்த டைம் டேபிள் எடுத்துகிட்டு போகிற புக்கு, அந்த மாதிரி ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா. அப்படி ஒரு பஸ் வருமா 8:45. நம்ம 8:40 தான் ஏறுவோம்னா 8:45 கொண்டு ஸ்கூலில் விட்டுடுவோமா.
அப்படி ஒரு குழந்தைகள் அதுபோல் கற்பனை செய்கிறாங்கன்னு வைங்க, அதுபோல் எண்ண ஓட்டங்கள் இல்லை. தட் இஸ் ஒன்லி ஃபார் த சேஃப், நம்மளோட சௌரியத்துக்காக யோசித்துக்கிறோம். தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் என்ன யோசனையிலையோ அதனோட சிந்தனை ஆற்றலையோ அது என்ன அதை புகுத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு டாப்பிக்கில் படிக்கிறோம், அதாவது அறிவியல் தொடர்பாகவோ சமூகவியல் தொடர்பாகவோ இல்லைன்னா சிவிக்ஸ் நாலேஜ் அதுபோலவோ இல்லை இன்னும் என்ன சரித்திரம் பூகோளம் என்ன இயற்பியல் அது எது போல் படிக்கிறதா இருந்தாலும் அந்த படிக்கிற பாடங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை இலக்கியம் வாசிப்பது இயற்பு, அது ஏற்புடையது, ஈர்க்கவும் செய்யும். அப்போ இலக்கியங்களுக்கு தொடர்புடைய செய்திகளை மேலும் 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 வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது புது புது எண்ண ஓட்டங்கள் வரும். ஏற்கனவே இருக்கிற செய்தியை வேற ஒரு கண்ணோட்டத்தில் கூட அதை பார்க்கறதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சிறப்பான பயிற்சியும் அதில் உள்ள ஒரு ஈடுபாடும் நம்மளுடைய தாட் அண்ட் லாங்குவேஜ், தாட்னு சொல்லும் போது என்ன சிந்தனை திறனையும் மொழி வன்மையும் சிறப்புப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.